ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்வோன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். முட்டை வேகிறதுக்குள்ளால் இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. அது பிறகு ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிடணும். அது வதங்கின பிறகு ஆற வச்சு வாட்டியில் போட்டு அரைக்கணும். அரைக்கும் போது தான் பச்சையாக கொத்தமல்லி கீரையை போடணும். அப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வைக்கணும். எண்ணெய் சூடான பிறகு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கு, ஏலக்காய் இவ்வளோ போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிளறிட்டு அதில் நம்ம வத்தல் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு இவ்வளோ போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்ட பிறகு அதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். கொதித்த பிறகு வேக வச்ச முட்டையை பாதியாக வெட்டி அதில் போட்டு பெப்பர் பவுடர், கொத்தமல்லி கீரை இவ்வளோ தூவி இறக்கிடணும். முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ்.